Good morning, students. Yesterday we have seen about the counting principle of multiplication and addition. Multiplication principle of counting means m cross n, and addition principle of counting is m plus n. For multiplication we just recall with the word and for addition we just recall with the word or. Okay, and also we have seen some factorial problems. N factorial. What is n factorial? N factorial can be denoted like this or it can be denoted like this. So n factorial can be written as n into n minus 1 into n minus 2 into etc. 3 into 2 into 1. So it is a continuous product of n natural numbers. What is 7 factorial? 7 factorial is 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1, isn't it? This also can be written as 7 factorial can also be written as 7 into 6 factorial னு எழுதலாம். ஏன்னா இதெல்லாம் சேர்த்து என்ன factorial? 6 factorial. And also 7 factorial can be written as 7 into 6 into 5 factorial னு எழுதலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா 5 factorial. If you want, you can write it as 7 into 6 into 5 into 4 factorial. So நமக்கு எப்படி கேன்சல் பண்ண தேவையோ அந்த மாதிரி நம்ம இதை ஃபேக்டோரியலாக நம்ம எழுதலாம் இல்லையா? So we have seen a problem like this, and now we are going to see with the new one. So we are going to see with the new topic, that is permutation. பெர்மிட்டேஷன்ங்கிறதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ஃப்ரூட் சாலட் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோம். அந்த ஃப்ரூட் சாலடுக்குள்ளே நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் போட்டிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 இதை போட்டு நான் ஒரு ஃப்ரூட் சாலட் செய்கிறேன் அப்படின்னா இதை நான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் தான் போடணும், அடுத்து கிரேப்ஸு, அடுத்து மேங்கோ, இல்லை மேங்கோ ஃபஸ்ட்டு, ஆப்பிள் ஃபஸ்ட்டு, கிரேப்ஸ் ஃபஸ்ட்டு அப்படின்ற ஆர்டர் கிடையாது. ஸோ வாட் எவர் இட் இஸ் கோயிங் டு பி மிக்சட், இட் இஸ் கோயிங் டு பி அ ஃப்ரூட் சாலட். எதை எப்படி போட்டாலும் நமக்கு அது ஒரு ஃப்ரூட் சாலடாக தான் வரணும், சரியா? இப்போ இதே இது நம்ம ஒரு மொபைலில் நம்ம ஒரு கோட் நம்பர் வைக்கிறோம். இப்போ மொபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு we will set a pin number. For example, I am setting the pin as 1234. ஸோ 1234ங்கிறத நம்ம 1234னு ஆர்டரில் போட்டால் மட்டும்தான் அந்த மொபைலை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இதே இது நம்ம இந்த கோடை 4321 நான் எழுதுகிறேன், இல்லை 2314னு எழுதுகிறேன்னா அந்த மொபைலை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இங்கே நமக்கு ஆர்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஹியர் இங்கே அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் பெர்மிட்டேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ பெர்மிட்டேஷன் இஸ் நத்திங் பட் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் r things from n things. இப்போ ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, 10 டிஜிட்ஸ் இருக்குது. அந்த 10 டிஜிட்டில் 4 டிஜிட்டை எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? permutation. So permutation is nothing but the arrangement. Okay, so now we are going to see about permutations. So permutation அப்படினு பார்த்தீங்கன்னா the number of arrangements can be made out of n things taking r at a time is called the number of permutation of n things taking r at a time. அதாவது இப்போ ஒரு 6 digits கொடுத்துருக்காங்க. அந்த 6 digitsல நம்ம we have to frame 3 digit numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க by taking 1 2 3. ஸோ 1 2 3 யூஸ் பண்ணி நம்ம எத்தனை இது நம்ம ஃபார்ம் பண்ண முடியும்? 1 2 3, 3 2 1, 3 1 2, 1 3 2, and then 2 3 1, 2 1 3. இப்படி நம்ம ஒரு 6 விதமாக நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி the number of the 3 digit numbers formed using the digits 1 2 3 taking all at a time. இப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்து பண்ணணும்னா இப்படி பண்ணலாம். ஸோ we can say that permutation can be defined as permutation can be defined as NPR இல்லைன்னா P of n, R னு சொல்லலாம், or otherwise we can define this as NPR னு சொல்லலாம்.
NPRனா selecting all things from n things at a time அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ NPRோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPR is equal to n factorial divided by n minus r factorial. So this is the formula for NPR and it is very important. You have to use this in the problem. NPR is equal to n factorial divided by n minus r factorial அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது some notes பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 0 factorial. 0 factorialோட ஆன்சர் வந்து 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 1 factorialும் 1 தான், 0 factorialோட ஆன்சரும் 1 தான். சரியா? அடுத்தது நம்பர் 2 NP naught. NP naught na how can you write this? N factorial divided by n minus 0 factorial. அப்போ n factorial by n factorial the answer will be இப்படி தானே எழுதுவீங்க, n factorial divided by n minus rங்கிற இடத்துல 0 இருக்குது, அப்போ 0 factorial. அப்போ n factorial by n factorial the answer is 1. ஸோ NP நாட்னாலும் 1. அதே இது NP n-ஆ இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பாரு, n factorial divided by n minus n factorial. அப்போ n factorial divided by 0 factorial. We know that 0 factorial is 1. So your answer is n factorial. So NP n-னா n factorialனு சொல்லலாம். ஸோ NPR அப்படின்னா என்ன? NPR இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into n minus 1 into n minus 2 into etc. We can write the last term as n minus r minus 1 அப்படின்னு எழுதலாம். So these are the things we need to memorize in the properties. Okay. And also NP1 பார்த்துக்கோ. NP1 NP1னா எப்படி எழுதுவ? n factorial divided by n minus 1 factorial அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ n factorial divided by n minus 1 factorial. இப்போ நமக்கு n factorial எப்படி எழுதலாம் ஞாபகம் இருக்கா? n into n minus 1 factorial நம்ம எழுதிட்டோம்னா denominatorல n minus 1 factorial வரும். So this and this will get cancelled. So your answer is n. So NP1 அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, n into 1 n தான் நமக்கு ஆன்சர். ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸும் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா permutation of repeated things. அதாவது the number of permutation of n different things taken or at a time when repetition is allowed. So second one, permutations of repeated things. நேதெல்லாம் ப்ராப்ளமில் நம்ம எப்படி பார்த்தோம்? repetition is not allowed அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ repetition allowed-ஆக இருந்துச்சு அப்படின்னா what's the formula for repeated அப்படின்னா the formula is n power r. The formula is n power r அப்படிங்கிறது தான் formula. சரியா? அடுத்தது permutation when all the objects are not distinct. அதாவது இப்போ ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டர் இப்போ மேத்தமெட்டிக்ஸுங்கிற ஒரு லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இதில் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் உனக்கு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி எழுத போகிறோம்? permutations when all the objects are not distinct. இப்போ ஸ்கூல் அப்படிங்கிற வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஓ இஸ் ரிப்பீட்டட் அகெயின் இல்லையா? இதே இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கைண்டில் வந்து எந்த லெட்டருமே ரிப்பீட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா வந்து n factorial divided by p1 factorial into p2 factorial etc. It is pk factorial. So it is nothing but the object p1 p2. Example பாரு, இப்போ ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் வந்து ஒன்ஸ் தான், அப்போ 1 ஃபேக்டோரியல். சி ஒன்ஸ் தான், அப்போ அடுத்த கைண்ட் ஆஃப் லெட்டர். அடுத்து ஹைச்சும் ஒன்ஸ் தான், 1 ஃபேக்டோரியல். ஓ வந்து 2 டைம்ஸ், அப்போ 2 ஃபேக்டோரியல். எல் வந்து 1 டைம்ஸ், 1 ஃபேக்டோரியல். அப்போ 1 ஃபேக்டோரியல் எல்லாம் 1 ஆயிரும். அப்போ ஆன்சர் எப்படி வரும்னா 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 factorial அப்படின்னு வரும். இதுக்கு பேர் தான் when all the objects are not distinct அப்படிங்கிறப்ப இது வந்து இப்போ ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 2 factorialனு போடணும்.
போட்டு we have to do the problem. Okay, so this is number 3. Number 4 is when we want to form the circular permutation. Number 4 வந்து circular permutation. இப்போ ஒரு கேம் விளையாடுறோம்னா டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் போய் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி நில்லு அப்படிம்பாங்க. இப்போ ஒரு 10 பேர் வந்து எப்படியெல்லாம் நிற்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சிடர் இப்போ 4 letter word ABCD and the number of row arrangements of this 4 letters can be done in 4 factorial ways. இப்போ ஒரு 4 லெட்டர் எடுத்துக்கிட்டோம்னா we can easily write down ABCD அப்படின்னு நிப்பாட்டிடலாம். Of those 4 factorial arrangement, the arrangement ABCD, BCDA, CDAB, DABC are 1 and the same when they are arranged along a circle. அப்போ சர்க்கிளை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து சர்க்குலர் பெர்மிட்டேஷனுக்கு n-1 ஃபேக்டோரியல். இப்போ எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அந்த லெட்டர்ஸ்லேருந்து 1 மைனஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு தான் n-1 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ சர்க்குலர் பெர்மிட்டேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் திங்ஸ் டேக்கன் ஆல் அட் அ டைம் வந்து n-1 ஃபேக்டோரியல். இதே இது நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. Clockwise and anti-clockwise circular permutation are considered to be same. The number of circular permutation of n objects taken all at a time is n-1 factorial divided by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் மட்டும் நம்ம இது n-1 factorial divided by 2ன்னு எடுத்துக்கணும். எப்போனா ஐடென்டிக்கலாக இருக்கிறப்ப. ஸோ ஐடென்டிக்கல் அப்படிங்கிற ஒரு வேர்டை பார்த்தோன்னா சர்க்குலர் பெர்மிட்டேஷன் வந்து n-1 factorial divided by 2ன்னு எடுத்து நம்ம போகணும் ப்ராப்ளம்குள்ள. சரியா? both clockwise and anti-clockwise circular permutation are sameன்றனால நம்ம இந்த மாதிரி போகணும். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ ப்ராப்ளம்குள்ள அப்ளை பண்ண போகிறோம். ஸோ let us go with the problems now. இப்போ எக்ஸாம்பிள் 2.15. Example 2.15, evaluate 5P3. Evaluate 5P3 and P of 8, 5. P of 8, 5 is nothing but what is this? Represent 8P5. இதுதான் P of 8, 5. அதை வந்து இப்படி எழுதலாம். P of n, rன்னு எழுதலாம், NPRன்னு எழுதலாம். சரியா? So let us go with the solution. First one 5P3. So what's the formula for NPR? NPR is equal to n factorial divided by n minus r factorial. அப்போ இங்கே வந்து nங்கிற இடத்துல நமக்கு 5 இருக்குது, rங்கிற இடத்துல 3 இருக்குது. அப்போ 5 factorial divided by 5 minus 3 factorial. So your answer is 5 factorial divided by 2 factorial. So what's the answer for 5 factorial? 5 factorial is 5 into 4 into 3 into 2. 1 போடலாம், போடலைனாலும் 1 தப்பு கிடையாது. இங்கே 2 into 1. So இப்படி cancel ஆயிரும். Okay. So your answer is 23 is 60. So 5P3 is 60. அடுத்தது P of 8, 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்? 8P5ன்னு எழுதிக்கலாம். அப்போ we can write it as 8 factorial divided by 8 minus 5 factorial. So your answer is 8 factorial by 3 factorial. So இதை நம்ம பின்னாடி கொண்டு போகலாம். 8 into 7 into 6 into 5 into 4 into 3 factorial divided by 3 factorial. So this and this will get cancelled. So when you are multiplying all this, you will get the answer as 6720. Okay. So try to do the next 2 problems. It will be very easier for you to understand another method, that is in the next example it is given in the next method 2.16. Evaluate 8P3. இதை என்ன பண்ணலாம்னா, நம்ம இவ்வளவும் செய்கிறதுக்கு பதிலாக 8 அதில் வந்து நம்ம 3 times பின்னாடி கொண்டு போனால் போதும். 8 into 7 into 6 அப்படின்னு எழுதணும்னா the answer will be there. ஏன்னா திருப்பி 8 minus 3 டினாமினேட்டரில் என்ன வரும்? 5 factorial வரும். அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற 5 factorial அந்த டினாமினேட்டரில் இருக்கிற 5 factorial கேன்சல் ஆகிருக்கும்.
அதனால் நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 8p3 அப்படின்னு இருந்துச்சுன்னா 8 3 தடவை பின்னாடி கொண்டு போ 8 7 6. ஸோ that's the answer 336 அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் இதே இது. இப்போ யூ கேன் சே த ஆன்சர் 5p4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 எத்தனை தடவை பின்னாடி கொண்டு போகணும் 4 டைம்ஸ். அப்போ 5 into 4 into 3 into 2ன்னு கொண்டு போகலாம். அப்போ 60 62s are 120. So your answer is 120. So this is the very easiest method in permutation to follow by taking to the back of steps here. Okay, 8 na 3 steps back la po, 5 4 steps back la po, you will get the answer. Okay, now let us go with another example. 2.17. In how many ways 7 pictures can be hung from 5 picture nail on a wall? So in how many ways 7 pictures can be hung from 5 picture nail? அப்போ 7 pictures நம்ம hang பண்ணணும். 7 things taken 5 at a time. 5 picture எடுத்து நம்ம hang பண்ணணும். 5 picture nails on a wall அப்படின்னு question இருக்கு. So number of permutation of 7 things taken 5 at a time. அதான் answer. Number of permutations of 7 things taken 5 at a time. This is the meaning given for the question. அப்போ what is the answer? 7p5. என்னங்கிற இடத்துல 7p5. அப்போ எப்படி எழுதலாம்? 7 into 6 into, we can write it as 5 into 4 into 3 இல்லையா? 5 times நம்ம பின்னாடி போயிருக்கோம். So your answer is 2520. Okay, 7 things taken, 5 things taken from 7 things. Okay, next one. Find how many 4-letter words can be formed from the letter of the word logarithm. Words are with or without meaning அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ மொத்தம் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 2.18 logarithm. Logarithms. So how many letters are there in logarithm? அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of letters in logarithm is 10. Number of letters in logarithm is 10. How many letters we need to form? We have to form 4-letter word. We have to form 4-letter word. 4-letter word. அப்போ out of 10 lettersலேருந்து நம்ம 4 letters choose பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ required number of 4-letter words is equal to required number of 4-letter word is equal to NPR. அப்போ எத்தனை லெட்டர்லேருந்து எத்தனை லெட்டர் சூஸ் பண்ணுறோம்? 10லேருந்து 4 லெட்டர் சூஸ் பண்ணுறோம். So we can write it as 10 into 9 into 8 into 7. So when you are multiplying this, you will get the answer as 5040. Okay, so this is the answer for this question. Next one. Next example 2.19. If NPR is equal to 360, find N and R அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ if NPR is equal to 360, அப்போ இதை எப்படி எழுதலாம்? NPR is equal to 360. 360 can be written as 36 into 10. சரியா? அப்போ this can be rewritten as, இதை நம்ம எப்படி திருப்பி மாற்றி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this can be written as, நம்ம இந்த ஆர்டரில் எழுதணும். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக வர்ற மாதிரி ஆர்டரில் நம்ம எழுதணும் இதை. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36 நம்ம 6 into 6ன்னு பிரிச்சுக்கலாம், இதை 5 into 2ன்னு பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஸோ ஹவு கேன் யூ ரைட் திஸ் அகெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
6 into 6. 6 into, this can be written as 3 into 2 into 5 into 2. இப்போ பாரு நமக்கு ஆர்டர் வருதான்னு பாரு. 3 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. அப்போ 4 வேணும். So we can write this as 6 into 5 into இந்த ரெண்டு 2வையும் சேர்த்து 4 ஆக்கிட்டு into 3. இப்போ பாரு 6 5 4 3 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ 6 5 4 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 6 P 4 இல்லையா? 6 நம்ம 4 தடவை பின்னாடி கொண்டு போயிருக்கோம். So this can be rewritten as 6P4. அப்போ therefore nங்கிற பிளேஸ்ல NPR is equal to 6P4ன்னு இருக்கு. அப்போ n is equal to 6, R is equal to 4. Okay, it will be very easier when you know to write the continuous product. Okay, so இந்த மாதிரி பிரிக்க தெரியணும் உனக்கு. அடுத்தது repeated things வச்சு நம்ம ஒரு sum செய்ய போறோம். Example 2.20. Using 9 digits from 1 to 3 etc. 9. So இந்த digits use பண்ண போறோம். Taking 3 digits at a time. How many 3 digit numbers can be formed when repetition is allowed? So taking 3 digits at a time, how many 3 digit numbers can be formed when repetition is allowed? When repetition is allowed. நல்லா நீ கவனிக்க வேண்டியது when the repetition is allowed. Not allowed னா நமக்கு வேற மெத்தட் போகணும். Here repetition is allowed. அப்போ மொத்தமா இங்க எத்தனை digits இருக்கு? 9 digits. நம்ம எவ்வளோ digits choose பண்ண போறோம்? 3 digits choose பண்ண போறோம். அப்போ இங்க என்ன எழுதணும் நம்ம? Repetition is allowed. Repetition is allowed. Repetition is allowed. Now what is the formula we have seen for permutation? N power R. Very good. So number of 3 digit numbers is equal to n power r. அப்போ n ஓட வேல்யூ என்ன? 9 power 3. So 9 into 9 into 9 we will get 729 numbers. Okay, so this is the method to follow for repetition is allowed. So whenever the repetition is allowed, the formula is n power r. Okay, now let us go with the next method, permutation when all the objects are not distinct. இப்போ பாரு example 2.21. How many distinct words can be formed using all the letters of the following words? First word வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா Mississippi. சரியா? இது capital I. Okay, Mississippi. So how many distinct words can be formed using all the letters? So எத்தனை distinct words வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் இந்த லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர்? தேர் ஆர் 11 letters in this word. There are 11 letters. M occurs once. M வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? occurs once. I occurs 4 times. I occurs for 4 times. இல்லையா? S occurs for 4 times. P occurs for 2 times. So இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? Formula. Therefore required number of permutation is equal to required number of permutation is equal to 11 factorial divided by 4 factorial into 4 factorial into 2 factorial. So this is the answer. Okay, required number of permutations is equal to 11 factorial divided by 4 factorial into 4 factorial into 2 factorial. So whenever the letters are repeated,
we have to use the formula n factorial by p1 factorial into p2 factorial etc. pn factorial. Next it is given for the word mathematics. Number 2, mathematics. Mathematics. So how many letters are there? Number of letters in this word mathematics is 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Again 11 letters. M occurs for twice. M occurs twice. Next A occurs twice. Next T occurs twice. H occurs once. Next E occurs once. M we have written, A we have written, T we have written, and then I occurs once. Next C occurs once. S occurs once. Okay. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? Number of permutation. அந்த 1 இருக்கிறதெல்லாம் நம்ம திருப்பி எழுத வேணாம். Required number of permutations is equal to 11 factorial divided by, இப்போ இதில் வந்து எத்தனது நமக்கு twice வந்துச்சு பாரு, m twice, a twice, t twice இல்லையா? அப்போ 3 twice வந்திருக்கு. ஸோ 3 2 factorial. So 2 factorial, 2 factorial into 2 factorial. So this is said to be the permutation when the distinct objects are given. Okay. Now next example 2.22. It is a circular permutation. In how many ways 8 students can be arranged? 8 students can be arranged in a line and along a circle. இது வந்து line, அடுத்தது circle and in a circle. 8 students can be arranged in a line and in a circle. ஸோ லைனில் அரேஞ்ச் பண்ணால் அப்படியே வரிசையாக நிப்பாட்டணும். அந்த வரிசையில் நம்ம மாற்றி நிப்பாட்டலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்டூடெண்ட்டு, இது 1, இது 2, இது 3, இது 4. இப்போ நம்ம இதை எப்படியும் எழுதலாம். 4th ஸ்டூடெண்ட் இங்கே வரலாம், 3rd 2 1, இல்லை 3 2 1 4. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா we can make 4 ways for 4 students to be arranged on a line. அப்போ 8 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 8 ways, அதாவது 8 factorial waysல நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். அப்போ we have to write a number of permutations of 8 students along a line is equal to 8ல இருந்து 8 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து இது பண்ணுறோம். அப்போ NPNனா நமக்கு ஃபார்முலா வந்து n factorial. லைன்னாலே n factorial. சர்க்கிள்னா என்ன? n minus 1 factorial. ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ when the students are arranged along a circle, the number of permutation is, so next question, number of permutation when 8 students are arranged along a circle, is equal to, it is formula is n minus 1 factorial. இங்க வந்து n factorial இல்லையா? So n minus 1 na 8 minus 1 factorial. So your answer is 7 factorial. Okay. So line na n factorial, circle na 8 minus 1. இதே இதில் நம்ம இன்னொன்று பார்த்துருப்போம், identical அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா n minus 1 factorial by 2.
That is example 2.23. You can do it in your homework. It will be easier because 10 identical keys can be arranged in a ring. So ring na round. So round identical 10 identical அப்படிங்கிற வேர்டை பார்த்துட்டேனாலே it can be taken with the clockwise or anti-clockwise circular permutation. So the formula to be used here is n minus 1 factorial by 2. Okay. Next. Let us go with an exercise problems. Exercise 2.3. So let us go with exercise 2.3. Exercise 2.3, it is asked to find out first problem. If NP4 is equal to 12 into NP2, find N. So similar to this, we have seen some example problem. So NP4 is equal to 12 NP2, find N. So how can you write NP4? NP4 can be written as N into N minus 1 into N minus 2 into 4 times you have to go at the back, isn't it? So N into N minus 1 into N minus 2, one more thing, N minus 3 is equal to, how can you write NP2? NP2 you can go with 2 times. So 12 into N minus 1. So we can cancel N minus 1 into N on both sides. We will get N minus 2 into N minus 3 is equal to 12. 12 can be written as 4 into 3. So in the mari continuous product namakku eludha varudhu appadina, we can equate both sides. So we can equate now consecutive number on both sides with decreasing order la irukku. Idu n minus 2 na inga 4, n minus 3 na 3 nu irukku. So we can take it as, therefore n minus 2 equal to 4, n is equal to 6. Therefore the value for n is equal n is 6. Okay. Next problem. You can try with the homework sum. Exercise 2.3. It is fourth problem. Distinct letters use பண்ணி எப்படி மிசிசிபி மேத்தமெட்டிக்ஸ்க்கு செஞ்சோமோ அதே மாதிரி fourth sum செய்யி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ப்ராப்ளமில் A and B, அதாவது ஐடென்டிக்கல் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதும் 8 boys form a ring. ஸோ ஐடென்டிக்கல்ங்கிற வேர்டு வந்துருச்சுன்னா we have to use the formula n minus 1 by factorial by 2. Ordinary circle form பண்ணணும்னா it is n minus 1 factorial. So try with problem number 4 and 5. Okay. 3 more remaining problems are there. We shall do in the next class. Okay students. Thank you.